ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திகக்கோடைய எஃப்எஃப் அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம்டா. ஒன் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த பாட்டு உங்களுக்கு புரியும். சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, சங்குக் தயாங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ அப்படி தான் என் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ சிக்கி வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார், ஓகேவா? தென் தயாங்க வந்து அவருக்கு ரொம்ப பயங்கரமாக அழுக வருது. அவர் அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்காரு கொஞ்சம் நேரம். பயங்கரமாக அழுகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவனை நம்பின பாவத்துக்கு இவன் ஏன் என்ன கடத்திட்டு வந்தான் அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து அலறாரு. அப்போது ஜேகே போகும்போது மௌத்தில் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு தானே போயிருப்பாங்க. தேங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க கையை பார்க்குறாங்க. அந்த சேரில் கட்டி போட்டிருக்கு. மெதுவாக அப்படியே குனிஞ்சு எப்படியோ கையில் உள்ளதை வாயாலே கடிச்சு கழட்டிடுறாங்க. தென் கை ரிமூவ் ஆனோடனையும் காலையுமே வந்து கையால் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் ஆகுது. தென் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வெளியில் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. தென் அப்படியே வெளியில் மெதுவாக வந்து வாசல் கிட்டே வந்து பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக காடாக இருக்குது. பட் யாருமே வெளியில் இல்லை. அது டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஈவினிங் டைம் போல், ஒரு 5 மணி அந்த மாதிரி போல். ஸோ லைட்டாக வெளிச்சம் இருக்குது. அந்த காடாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது. ஸோ வெளியில் மெதுவாக வந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை, அவ்வளோவா சுத்தமாக யாருமே இல்லை. சங்குக்கு இருக்கிறதுக்கும் பெருசாக எந்த இதுவும் இல்லை. மெதுவாக அந்த வீட்டை விட்டு தேங்க அப்படியே கீழே இறங்கி மெதுவாக அந்த காட்டுக்குள்ளே ஓடுறாரு. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே ஜேகே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் வீட்டுக்கு பேக் சைடு நிற்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஆக்சுவலி பார்த்துட்டு தான் இருக்காங்க. தென் தேங்க ஓடுறாரு. ரொம்ப நேரமாக சுற்றுறாரு. ஓடுறாரு, கீழே விழுறாரு, கையில் அடிப்படுது, காலில் அடிப்படுது, சுற்றுறாரு, அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. பட் அவர் திருப்பி ஒரே இடத்துக்கே வரா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது பெரிய காடு. சுற்றி அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. திருப்பி அவர் ஒரே இடத்துக்கே வரா மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சைலண்ட்டாக அந்த இடத்துல அப்படியே முட்டிப்போட்டு உட்காந்து அழறாங்க. இப்போ நான் இப்படி போவேன், எங்கே சுற்றினாலும் கடைசியில் ஒரே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. கடவுளே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் உட்காந்து நெல்டோன் போட்டு அலறாரு. இது சுற்றுறது ஒரு மணி நேரம் சுற்றிருப்பார். தென் கொஞ்சம் இருட்டவும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நிறைய சவுண்ட்ஸ் வேறு கேட்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழறாங்க. சுற்றி முதி பார்க்குறாங்க. அப்போது ஏதோ ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. அந்த இலை தலையிலலாம் கால் வச்ச சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. தேங்க கொஞ்சம் பயப்படுறாரு. அது ஜேகேன்னு அவருக்கு யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் அனிமல்ஸ் வருதோ நான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு மெதுவாக திரும்புகிறாரு. அங்கே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெதுவாக நடந்து வராரு. தேங்க ஜேகே பார்த்தோன்னையும் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜேகே அப்படின்ட்டு வேகமாக எழுந்து அகெயின் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு மெதுவாக தேங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஜேகே தேங்க ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு ஓடுறாரு. ஜேகே க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிறாரு. தென் தேங்க திருப்பி சுற்றி ஜேகேக்கிட்டே தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து ஒரு லூப் மாதிரி அங்கேயே சுற்றி திருப்பி அங்கேயே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம தேங்கு. திருப்பி ஓடி வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. ஜேகே நிற்கிறாரு. தேங்க ஒன்றுமே புரியல. தேங்க இப்போ வந்து இது நேராக ஓடாமல் ரைட் சைடு ஓடுறாரு. திருப்பி ஜேகே நிற்கிற இடத்துக்கே வர்றாரு. திருப்பி லெஃப்ட் சைடு ஓடுறாரு. திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜங்குக்கு வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியான சவுண்ட்ஸுமே கேட்குது. தேங்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் அள்ளி விடுது. அங்கே தண்டர் சவுண்ட் லைட்டாக கேட்குது. தென் மின்னல் வெட்டுற அந்த எஃபெக்ட் இருக்குது. ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. தேங்க அதுவே ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே மெதுவாக தேங்கிட்ட நடந்து வராரு. தேங்க கொஞ்சம் லைட்டாக அப்படியே பின்னாடி போகிறாரு. 4 பக்கம் காடு இருக்கு எங்கடி போவ, எந்த பக்கம் ஓடினாலும் நானே, ஹே 4 பக்கம் காடு இருக்கு எங்கடி போவ, எந்த பக்கம் ஓடினாலும் நானே. தேங்க பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கு ஜேகே பார்த்து அலறாரு. அப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு நான் தான் இந்த காட்டு ராஜா நீயோ, ஒரு கண்ணி ரோஜா என்கிட்ட மாட்டிக்கிட்ட கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி க்ரீப்பியாக பாட, நான் பாடுறது க்ரீப்பியாக இருக்காது. தென் ஜேகே பாடுறது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு க்ரீப்பியாக இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஜங்குக்கு தேங்க பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்ன விடு ஜேகே ப்ளீஸ், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல. கிட்ட போய்ட்டு தேங்காய் போய் தூக்கி அவருடைய ஷோல்டர் மேலே அப்படியே போட்டுட்டு
அவர் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கையும் தேங்க போட்டு உதறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஜேகே கேர் பண்ணல. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே இறக்கி விட்டாரு. அப்போது தேங்கு, ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணேன், ப்ளீஸ் என்னை விடு, நான் போகணும் அப்படின்ட்டு அவன் அழுக. ஆனால் ஜேகே, இங்கே பார், நீ அழுதாலோ கெஞ்சினாலோ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கேன்னு நீ தப்பிக்கணும்னு கனவு கூட யோசிக்காத அப்படின்ட்டு அவன் கைத்தட்ட. அங்கே நம்ம பேம் தான் ஓடி வரான். பேம்பை பார்த்தோன்னே தேங்க பயமாக இருக்குது. தேங்க போய் பேக்கில் போயிட்டு அந்த சோஃபாவில் போய் அப்படியே ஹிட் ஆகி விழுறாங்க. பார்த்தியா, நீ எங்கே போனாலும் உன்னால் தப்பிக்க முடியாது. நீ சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் நிற்ப. ஏன்னா இந்த காடே என்னோடது. நான் நினச்சா மட்டும்தான் உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியும். நான் நினைக்காம உன்னால் எங்கேயுமே போக முடியாது. மைண்டில் வச்சுக்கோ. நீங்களே என்ன தப்பிக்கணும்னு நினச்ச, இவன் இருக்கான் பாரு, என் பையன், அவ்வளோதான். பார்த்துக்கோ, நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன நடக்கும்னு என்னால் கூட கெஸ் பண்ண முடியாது. ஸோ குட் பாயா, அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, தேங்க வந்து அந்த டாக் பார்த்த அந்த பயத்திலேயே அவன் ஓரமாக போய் அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு அந்த சோஃபாவில் அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே கை கால் அப்படியே குறுக்கிட்டு அப்படியே உட்காராங்க. ஜேகே ஸ்மோக் பண்ணிட்டு, குட் பாய், இங்கே இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாரு. பேம் அங்கே ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துக்குச்சு. ஜேகே அப்படியே வெளியில் போகிறாரு. தேங்க அந்த பேமே பார்க்குறாங்க. தேங்க கொஞ்சம் நகரலான்னு பார்க்குறாரு. பட் அந்த பேமு தேங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்தாலே அப்படியே ஏந்து நின்று நாக்க வெளியே போட்டு ஒரு மாதிரி பண்ணுது. தேங்க அதே பயமாக இருக்குது. அந்த சோஃபாலே அப்படியே காலை குறுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ தேங்கு அப்படியே நெல் டவுன் போட்டுட்டு அவன் ஹெட்டை தூக்கி அவனுடைய அந்த காலில் அப்படி வச்சுட்டு அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், என்னை ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் உட்காந்து அழறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் ஜேகே தேங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அவங்களுக்குள்ளே நடந்த அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அந்த லிஃப்ட்டில் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஒன் பை ஒன்னாக யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, இந்த ஜிம்மின் பற்றி தேங்க கேட்டிருப்பார்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து வாண்டடாகவே தேங்கிட்ட போய் பேசியிருப்பார். தேங்குமே ஜங்குக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ வெளியில் போகிறது. ஸோ ஜங்குக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேங்கக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்குவார். தென் அவர் வெளியே போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரு ஃபைன் டே இவங்க பழகி ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிருக்கும். 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா அப்போ ஜேகே கேட்குறாரு, அது என் ஃப்ரெண்டு ஜிம்மின்னு நான் சொன்னேன்ல, ஆமாம் தயாங், இப்போ வந்து இவங்க வந்து ஒரு பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்க, ஓகேவா? ஆமாம் ஜங்குக், சொல்லு. அவனை உங்கள் அண்ணன் தானே லவ் பண்ணேன்னு சொன்னேன். ஆமாம், உங்கள் அண்ணாவை நான் பார்க்கலாமா? ஷூர், ஒரு நிமிஷம் சரி அப்படின்னு தேங்க உங்கள் அண்ணாக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஹியாங் எங்கே இருக்கீங்க? நான் ஸ்டேஷனில் தான். அது நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல ஜங்குக். ஆமாம், அவர் உங்களை மீட் பண்ணணுன்னு சொன்னார். என்னேவா? ஆமாம், உங்களை தான் மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணா ஸ்டேஷனில் தான் இருக்காண்ணா, போமா. சரி அப்படின்ட்டு தேங்க் கூட ஜேகே வந்து போயிருப்பார். ஸ்டேஷன் போயிருப்பார். லைக் அது சின்ன ஸ்டேஷன் கிடையாது, அந்த மாடி மேலே இருக்கும்ல, ஏன்னா அதை சொன்னால தான் டிஎஸ்பின்னு மாடி மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஷன். தேங்க வந்து ஜேகே அழைச்சிட்டு மேலே மாடிக்கு வந்து போகிறாரு. போனாங்க, நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் போயிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் மேலே போயிடுறாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. கமேன் ஹியாங் அப்படின்னு தேங்க உள்ள வர, தேங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போயிட்டு ஷுகா ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணன் தம்பி தானே பேர், ஆனால் எங்கேயாச்சும் மீட் பண்ண முடியுதா? நீ ரொம்ப பிஸி ஆகிட்டேண்ணா. உனக்கே தெரியும்ல தயாங்க, இந்த கேஸ் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்குடா. எனக்கு மேலே இடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஒரு 2-3 க்ளூ கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் சர்ச் பண்ணணும். சரி, நீ ஏதோ விஷயம் பேசணும் இல்லையே? அது ஜேகே அப்படின்னு திரும்ப அங்கே ஜங்குக் தான் இப்போ இவ்வளோ நேரம் இங்கே பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்க. தென் ஜேகே உள்ளே வராங்க. ஜங்குக், இது என் அண்ணா ஷுகா. அண்ணா, இதை நான் சொன்னேன்ல ஜேகே, அது ஜிம்மினுடைய ஃப்ரெண்டு. அப்போ ஷுகா பார்த்துட்டு ஹாய். ஹாய் அப்படின்ட்டு ஜேகேடைய கண்ணில் ஒரு கோவம் இருக்குது. அதை ஜங்குக் ஷுகாவும் நோட் பண்ணல, தயங்கும் நோட் பண்ணல. ஆனால் அவன் கண் அப்படியே ரெட் ஆகுது. ஹாய்னு கை கொடுக்கும்போது நல்லா டைட்டாக பிடிக்கிறாங்க ஜங்குக்கு. ஷுகா பார்க்குறாங்க. அப்போ தான் அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் பெருசாக ஷுகா அதை பெருசாக எடுத்துக்கல, ஒரு கேஷுவலாக இருக்கார்.
நான் ஜிம்மின்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஜிம்மன் இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அப்போது அவனுக்கு இன்னும் கோவம் வருது. பட் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீங்கள் பேசலையா ஜிம்மன் கிட்ட? ம். இல்லை, நான் ஜிம்மன்ட்ட பேசல. லாஸ்ட்டாக நான் ஒரு 6 மந்த் இருக்கும் அப்போ பேசினது தான். அப்புறம் நான் ஜிம்மன் கிட்ட பேசல. ஜிம்மன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவன்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்துச்சுனாக்கா நான் எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவனை என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நானே பேசி ரொம்ப நாள் தான் ஆகுது. உங்ககிட்ட பேசுவான்னு நினச்சி தான் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ உங்ககிட்டயும் அவன் பேசுகிறது இல்லையா? இல்லை, நானுமே லாஸ்ட்டாக 6 மந்த்துக்கு முன்னாடி பேசினது தான் அப்படின்ட்டு அவன் கோவம் மாறாமல் சொல்ல, ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சினாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். ம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களேன்னு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட காஃபி சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிளும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே டேங்கும் சுகாவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தெரியுது. அப்போது சேக்கி அது 2 பேரையும் பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, என்னையும் ஜிம்மினையும் பிரிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கள்ல, நான் பட்ட அதே வேதனையை நீயும் படணும் சுகா. என் ஜிம்மினை என்கிட்ட பிரிச்சுட்டல நீயும் நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி ஒரு தம்பி பிரிஞ்சு நீயே கஷ்டப்படணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் பிளான் போட்டு தயாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தென் போகிற வழியில் பாதி வெளியிலேயே அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை கடத்திட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஜங்குக் போகல, தேங் போகல வந்து இதெல்லாம் நடந்த இன்சிடெண்ட்டெல்லாம் அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு. தென் ஜங்குக் வந்து அவர் மனசுக்குள்ளே இந்த மாதிரி யோசிச்சிருப்பார். ஓகேவா, அதெல்லாம் வந்து செக்கிக்கு தேங்க் வந்து தெரியாது. இவன் ஏன் நம்மளை கிட்னாப் பண்ணான்னா சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. நைட் வந்து ஒரு 10 மணி போல் இருக்கும். அப்போ தான் தேங் ஜேகே வராரு. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பேம் குலைக்குது. பேம் அப்படின்னு சொல்ல பேம் வந்து சைலண்ட் ஆகிடுது. நீ உன் வீட்டுக்கு போ அப்படியே பேம்கிட்ட சொல்ல, அதுவுமே சமத்தா வெளியில் இறங்கி அது வெளியில் வந்து கீழே அந்த படி மாதிரி இருக்கும். அந்த படிக்கு கீழே தான் அதோட வீடு. சமத்தா அது கீழே இறங்கி அதோட வீட்டுக்கு போயிடுது. ஜிகே உள்ளே வராங்க. தேங்க பார்க்குறாங்க. தேங்க கண்ணு ஃபுல்லாக அழுது வீங்கியிருக்கு. இந்தா இது சாப்பிடு அப்படின்னு ஜேகே கொடுக்க தேங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவன் இந்த பக்கம் ஃபேஸை தலையை வச்சுட்டு படுத்துருப்பாங்க. அவன் அந்த சைடு தலை திருப்பிக்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிடு. உன்னை ஈஸியாக சாகடிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அதனால் ஒழுங்காக சாப்பிட்டு தெம்பாக இருந்துக்கோ அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை தூக்கி அங்கே வைக்க அவன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கே வந்து அந்த ஃபுட்டு அந்த பிளேட்டில் எடுத்து போட்டு இங்கே பாரு ஒழுங்காக சாப்பிடு. அப்போ தேங்கு எந்த ஒரு கோவமும் இல்லாமல் எந்த ஒரு சம்பஷனும் இல்லாமல் அவன் சைலண்ட்டாக செக்கி பார்த்துட்டு, நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ப்ளீஸ் எனக்கு ஆன்சர் பண்ணு. செக்கி என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னை ஏன் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க? ப்ளீஸ் ரீசன் சொல்லு. ரீசன் சொன்னால் கூட நான் சைலண்ட்டாக இருக்கேன், என்னால் முடியல, ப்ளீஸ் ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப காமாக கேட்க சிக்கி தையங்குடைய கண்ணே பார்க்குறாங்க. அவன் கண்ணில் அழுது அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ரீசன் தானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. சாப்பிட்டா சொல்லுவியா? சரின்னு சொல்லிட்டு தேங்குமே ஃபுட் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ற தயாங்கி சிக்கி பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் சைலண்ட்டாக இருக்காங்க. தேங்க் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீ சொல்லு, எதுக்கு என்ன கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே அவன் உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. லைக் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சின்னதாக கையில் வச்சுட்டு பார்ப்போம்ல அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட கொடுக்குறாங்க. தேங்க அதை பார்க்குறாரு. இது நீயும் ஜிமினோ ஃப்ரெண்டு தானே? ஏன் எனக்கு புரியல அப்படின்ட்டு தேங்க சொல்ல, ஜிமின் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் என் தம்பி அப்படின்னு சொல்ல தேங்க பார்க்குறாங்க. தம்பியா? அப்புறம் என் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, இப்போ என் தம்பி என் கூட இல்லை. தேங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது ஜேக்கியோடைய கண்ணில் என்ன டேர்ஸ் வருது.
நானும் என் தம்பியும் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஆனால் இடையில அண்ணன் வந்து எங்கள் சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி டியர் ஐஸோட சொல்ல எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தேங்க் கேட்குறாரு. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம அப்படியே போயிட்டு வரோம். ஜங்குக்கு வந்து அவனுடைய ஸ்டோரியை வந்து தேங்கிட்ட சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஜேகேயும் தேங்கும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ்டா. ஓகேவா? ஜிகுக்கு 2 பேருக்கும் அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏஜ் கேப் 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான். தென் ஜங்குக்கு வந்து ஜங்குக்கு சாரி ஜேகேவும் ஜிமினும் ரொம்ப ஒரு பாசமான ஒரு பிரதர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் வீட்டில். ஸோ அதனால ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் அடிக்கடி வெளியில் போயிடுவாங்க. லைக் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரிப்பு ஸோ அந்த மாதிரி வெளியில் போகிற டைம்லலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜேகே தான் ஜிமினை வந்து ரொம்ப கேரி பண்ணி பார்த்துக்குவாரு. ஒரு பிரதர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபாதர் அப்படிங்கிற பாண்டில் வந்து பார்த்துக்குவாரு. பேரண்ட்ஸ் சும்மா கிடையாது. அவங்க பாசம் அதிகமாகவே இருக்குது. இவங்களுமே பேரண்ட்ஸ் மேலே பாசமாக இருக்குது. தென் அவங்க ஹார்ட் ஒர்க் பர்சன் அப்படிங்கிறதுனால அவங்க ஒர்க்குக்காக அடிக்கடி வெளியில் போயிடுவாங்க. தென் ஜங்குக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போது ஜிமினுக்கு வந்து ஒரு 7 வயசு அரௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியில் போகிறேன் அப்படின்னு காரில் போயிருப்பாங்க. அப்போ அந்த கார் வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஜிக்குடைய பேரண்ட்ஸ் வந்து டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க டெத் ஆனதுக்கு அப்புறமா அங்கே வந்து அவருக்கு மேனேஜராக அந்த செக்ரட்டரியாக ஒருத்தர் இருந்திருப்பார். இல்லை பார்ட்னர் மாதிரி இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சொத்து எல்லாமே வந்து என்னோடது, உங்கள் அப்பா அம்மா வந்து என் பேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு அந்த சொத்து எல்லாத்தையும் என் பேரில் அவங்க பேரில் மாற்றிட்டாங்க அப்படின்னு ஜிகுக்கு 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து எதிர்த்து பேசணும், அது என்னன்னு கேட்கணும் அப்படிலாம் தெரியல. இது என் வீடும், அப்பா அம்மா செத்துட்டாங்க, இது எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சுட்டாங்க, இனிமேல் இது என் வீடு, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த செக்ரட்டரி வந்து அங்கேருந்து நம்ம ஜிகுக்கு வந்து துரத்திருப்பாங்க. அப்போ ஜங்குக்குமே சின்ன பையன் தானே, அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு தெரியும், இந்த வீடு இவங்க பேரில் மாறிடுச்சு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு இந்த யோசிக்கிற மைண்ட் செட் இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பார். சின்ன பையன் நம்ம ஜிமினே கையில் அப்படியே கூட்டிகிட்டு கையை பிடிச்சி 2 பேரும் அப்படியே நடந்து வெளியில் போயிருப்பாங்க. ஸோ அப்பப்போ நம்ம ஜேகேக்கு ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே வந்து புரியல. ஏன்னா அவர் அப்படியே வெளியே அனுப்பிவிட்டார், எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அவர் பேக்கெட்டில் அப்படி இப்படி பார்க்குறாரு. அவங்க அப்பா போகும்போது நம்ம ஜேகே கிட்டே வந்து சும்மா 100 ரூபா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ போகும்போது காசு கொடுக்குவா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்ததால் சும்மா பையன் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி 100 ரூபா கையில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. பேக்கெட் செக் பண்ணி பார்க்குறாரு, அந்த 100 ரூபா மட்டும்தான் இருக்குது. இங்கே ஜிமின் வந்து அண்ணா பசிக்குது அப்படின்னு கேட்க ஜிமினுக்கு வந்து சரிடா ஜேகே வந்து ஜிமினுக்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்றதே பார்க்குறாரு. அண்ட் தென் அவருமே ஃபுட் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே போயிருக்கும். அன்றைக்கி அந்த 100 ரூபா வச்சு நெக்ஸ்ட் டே வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 5 o'clock போல், அப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் போல். தென் அந்த கிறிஸ்மஸ் டைமு அப்போவே ஜிமினுக்கு பசி வந்துடுச்சு. பட் கையில் வந்து ஜேகே கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே வந்து அவருக்கு வந்து புரியல. அப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த சர்ச்சில் வந்து இன்றைக்கி பார்ட்டி கிறிஸ்மஸ் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதை வந்து கேட்குறாரு. நேராக ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினை அழைச்சிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறையா ஒரு சிலர் வந்து ஃபுட் டொனேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சாக்லேட்ஸ் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய பேர் வந்து டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக கொடுக்கணுன்னு நம்ம டொனேட் பண்ணுற இடத்துக்கு ஜேகே போயிட்டு சாக்லேட்டே ஃபுட்டையும் வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு சேர் மாதிரி இருக்கும் அந்த சர்ச்சுக்கு பேக் சைடு, அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அழகாக க்யூட்டாக நம்ம ஜிமினுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மதர் இருக்காங்கல்ல, ஃபாதர் மாதிரி ஒரு மதர் இருப்பாங்க ஸோ சர்ச்சில் அந்த மதர் வந்து பார்க்குறாங்க. எங்கள் ஊட்டி விட்டுறது அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது. ஜிமின் அங்கே ஜாலியாக க்யூட்டாக விளையாடுறாரு. ஜேகேக்கு அடுத்து என்ன பண்ணுறது, ஏன்னா 10 வயசு பையன் அவனுக்கு என்ன யோசிக்க தோணும், ஒன்றுமே தோணலை. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்காக இருக்குது, என்ன பண்ண தெரியல. அப்பா அம்மா இல்லாத அந்த ஒரு கவலை ஒரு பக்கம், தம்பி என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய மைண்ட் செட் அவருக்குள்ளே இருக்குது. தென் தம்பியை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நைட்டு ஒரு 1 மணி போல் இருக்கும், எல்லாருமே போயிட்டாங்க. அப்போது ஜேகே மட்டும் உட்காந்துருக்காரு. ஜிமின் ஜேகேயோட மடியில் படுத்துருக்காரு அந்த பெஞ்சிலேயே. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே அந்த மதர் வராங்க. மதர் வரவும் ஜேகே வந்து பார்க்குறாரு. அவங்களே பார்க்குறாரு. அப்போ அவங்க வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜேகேவுடைய முடியை வந்து அப்படியே
கோதை விட்டுக்கிட்டே, உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜங்குக். அது யார்? இது என் தம்பி ஜிம்மின். ஓ, ஜிம்மின் க்யூட்டாக இருக்கான். ம், நீயும் ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸு அப்படின்னு சொல்ல, அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா இல்லை, அவங்க செத்துட்டாங்க. அப்போ அந்த மதருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா அம்மா 2 பேரும் அந்த கத்தர்கிட்ட போயிருக்காங்க, புரியுதா? ஆனால் ஏன் எங்களை விட்டுட்டு போனாங்க? இங்கே பாரு, கத்தர் எப்பப்போ யாரை கூப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பப்போ அவங்கள கூப்பிட்டுப்பாரு. கத்தர் நல்லவங்களை சீக்கிரம் அவங்கக்கிட்ட கூட்டுக்குவார். ம், உன் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தானே? ம், ஆமாம். அதனால தான் கத்தருக்கு உன் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிச்சி போய் அவர்கிட்ட கூட்டிக்கிட்டாரு. ஸோ நீ கவலைப்படாத. ம், உன் அப்பா அம்மா அங்கே இருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ம், ம், நீ என் கூட வரியா? இங்கேயே தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்ல, சாப்பாடு கொடுப்பீங்களா? எனக்கு பரவாயில்ல, இது என் தம்பி ஜிம்மின், அவன் பசி தாங்க மாட்டான். அப்போது நீங்கள் பசி தாங்குவீங்களா என்ன? நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனால் ஜிம்மின் அவன் பாவம் அப்படின்னு சொல்ல, அவனுடைய பாசத்தை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி புல் புரிச்சு போயிடுறாங்க. உங்கள் 2 பேருக்குமே எல்லாமே நாங்கள் தரோம், வரீங்களா? ஆனால் அப்பா அம்மா யார் கூட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. உங்கள் அப்பா அம்மா தான் என்ன அனுப்பி வச்சாங்க, எங்கேயுமே கிடையாது, இந்த சர்ச்சில் தான், வரீங்களா? சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மதர் தான் கூட்டு போயிருப்பாங்க. அங்கே சின்ன பசங்களுக்கான அந்த இது இருக்கும்ல, லைக் வந்து ஹோம் மாதிரி ஆசிரமம். ஸோ அந்த இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு ஜிம்மின் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, தென் ஜிம்மினுக்கு அங்கே ஜாலியாக இருக்குது. அவர் எல்லா குழந்தைங்களோட அப்படி மிங்கிள் ஆகி விளையாடுறாரு. அது வந்து அவருக்கு ஜாலியாக இருக்குது. இது என்ன இடம்? இங்கே உன்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. இங்கே நீ படிக்கலாம், விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ம், ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க போங்கலாம் வேணாம், நீங்கள் என்ன அம்மானே கூப்பிடலாம். ம், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் தான் நம்ம ஜிகுக்கு 2 பேருமே வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் அப்படியே தான் அந்த இதெல்லாம் போயிருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப பாசமாக இருப்பான் ஜங்குக்கு வந்து ஜிம்மின் மேலே. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குவான். ஜிம்மினுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலும் ஜங்குக்கால் சுத்தமாக தாங்க முடியாது. அவன் விளையாடி கீழே விழுந்து முட்டி தீஞ்சா கூட அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். சொச்சோ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அவ்வளோ பாசமாக இருப்பாங்க 2 பேரும். ஜிம்மினுக்கு அப்படி தான் அவங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏஜ் வளர வளர ஜிம்மினுக்குமே மெச்சூர் வரும். பட் இருந்தாலுமே ஒரு குட்டி குழந்த மாதிரி, ஏஜ் தான் வளருதே தவிர ஆனால் குழந்த மாதிரியே தான் இருப்பான். ரொம்ப க்யூட்டாக இருப்பான் ஜிம்மின். ஈஸியாக எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணுற பர்சன், எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவான். ஜேகே வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பையன். அவன் ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டான். அதுக்கு ஆப்போசிட் தான் ஜிம்மின். இப்போ வந்து ஒரு 17 வயசு ஆகிடுச்சி. 12th அங்கேயே படித்து முடிக்கிறாங்க. அவன் 12th முடிக்கும்போது அப்போ தான் நம்ம 10th நம்ம ஜிம்மின் வந்து காலை எடுத்து வைக்கிறாரு. அங்கேயே தான் படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த மதர் வந்து சொல்கிறாங்க, ஜேகே சொல்லுங்கம்மா, இங்கே பாருப்பா, இங்கே 12th வரைக்கும் தான் இருக்குது. நீ காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா வெளியில் தான் போய் படிக்கணும். உனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கா என்ன? ஆமாம்மா, நான் காலேஜ் படிக்கணும், அப்புறம் என் தம்பியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, உனக்கு என்ன காலேஜ் வேணும்னு சொல்லு. நீ 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. ஸோ உனக்கு ஸ்காலர்ஷிப்பில் இத்தனை காலேஜஸ் வந்திருக்கு, நீ இங்கே படிக்கிற. அவனுமே ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வெளியில் போய் படிக்கிறேம்மா, நீங்கள் ஜிம்மினை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீ ஷுவர்? இல்லைம்மா, நான் சொல்கிறேன், என் தம்பியோட எதிர்காலத்துக்கு நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். அது நான் வெளியில் போனால் தான் முடியும். நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. ம், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. நான் வெளியில் போய் படித்து முடிச்சுட்டு என் தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவங்க ஒன்றே சரி சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின்ட்ட சொல்கிறாரு, நீ பாரு ஜிம்மின், நீ அம்மாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நல்லபடியாக படித்து முடிக்கணும், புரியுதா? அண்ணன் போயிட்டு வெளியில் காலேஜ் படிக்கிறேன். தென் நீயுமே சம்மந்தா படித்து முடிக்கணும், சரியா? அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக படிப்பேன். நீங்கள் எப்படி நல்ல மார்க் எடுத்து காலேஜில் போய் சேர்றீங்களோ, கண்டிப்பாக நானுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நானுமே காலேஜ் ஜாயின் பண்ணி உங்கள் கூடயே வந்திருப்பேன். ம், ம், சூப்பர். ம், சீக்கிரம் 2 இயர்ஸ் முடி, காலேஜுக்கு நீ என் கூடயே வந்துடு, புரியுதா? ம், சரி, சேட்டை பண்ணாமல் இருக்கணும், அடிக்கடி கீழே விழுந்து வராத, சரி யாங் அப்படின்னு இருப்பாங்க. தென் ஜிக்குமே காலேஜுக்காக வெளியில் போயிருப்பார். தென் இங்கே உள்ளே வந்து நம்ம ஜிம்மின் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. தென் நம்ம தேஹாங் சொல்லிக்கிட்டா ஜிம்மினுக்கும் அந்த 3 வருஷம் 10th 11th 12th
தென் நம்ம ஜங்குக்கு வந்து அதே மாதிரி 3 வருஷம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அவருமே வந்து முடிச்சிருப்பாரு. முடிச்சுட்டு நம்ம ஜேகே வந்து ஜிமின் வந்து சொல்கிறாங்க, அண்ணா நான் முடிச்சிட்டேன், எனக்கு ரிசல்ட் நாளைக்கு வந்துடும், தென் நான் வந்து உங்கள் கூட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஜெமினியுமே ஓகே ஜேகேயுமே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஹாஸ்டல் சைடு அந்த இதை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஜிகுக் 2 பேருமே இப்போ ஜேகே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பார்ல, ஸோ இப்போ அதே காலேஜில் தான் அவனை அட்மிஷன் போட போகிறான். அதுக்காக அவனுமே வந்து ஜிமின் கூட சாரிடா, ஐயோ நான் டேக்குக்குன்னு சொல்லி ஜேகேக்கும் ஜிமினுக்கும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறேன்டா, சாரி. ஸோ 2 பேருமே ஒரே வீட்லேயே வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. தென் அவனுக்கு 3வது இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவன் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணி ஆகணும், வேறு வீடு எடுத்து தங்கணும். அவன் ஹாஸ்டல்லே வந்து வெக்கேட் பண்ணுறாங்க. இவன் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிருப்பாங்க, நம்ம ஜேகே இருக்காங்கல்ல, அவங்க பார்ட் டைம் ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வெளியில் போயிட்டு ஸ்டே பண்ணுறதால அவன் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மணியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ சின்னதாக ஒரு வீடை எடுத்து ஜேகுக்கு 2 பேருமே இப்போ அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜேகே படித்த அதே காலேஜில் தான் நம்ம ஜிமினும் படிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஸோ அவனே வந்து ஒர்க் பண்ணி எப்படி சொல்கிறதுனா ஜேகே வந்து ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவனுமே வந்து மணி பே பண்ணுறாங்க, ஏன்னா தம்பிக்காக தான் மணி சேர்த்து வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் கட்டி காலேஜில் ஃபீஸ் கட்டி ஜிமின் வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. தென் அவருமே கஷ்டப்பட்டு ஒர்க் தேடி அந்த ஒர்க்குமே வந்து நம்ம ஜேகே வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ காலேஜ் ஒரு பக்கம் ஜிமினுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் ஜேகே வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பார். அப்போ தான் ஜேகேவுடைய அங்கிள் வந்து ஜங்குக்கு வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் அங்கிள் நீங்கள், இது வந்து ஜேகே அப்பா இருக்கால அவருடைய ஃப்ரெண்டு. அங்கிள் உங்களுக்கு எப்படி என்ன, நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது எங்கே நடக்குதுன்னா ஆஃபீஸில், ஓகேவா, என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக்கு ஞாபகம் இருக்குது, அது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எப்படி இருக்கீங்க, என்ன எப்படி, ஏன் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இங்கே பாரு, உன் அப்பா என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போனார், ஒன்று பார்த்துக்கிற பொறுப்பு, அதான் ஒன்று தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே அழைச்சிட்டு போயிட்டாங்க. வெளியே அழைச்சிட்டு போயிட்டு அந்த அங்கிளும் அவனும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது அந்த அங்கிள் வந்து ஒரு ஒரு பத்திரம் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. என்ன அங்கிள் இது, இதா உனக்கு 20 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா உன் அப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சொல்ல, அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் அவங்க அப்பா வந்து ஜேகே பேரில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ நடக்குதுன்னு அப்போ தெரிஞ்சிருக்கும், நம்ம கண்டிப்பாக செத்துருவோங்கிற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளை யாரும் கொலை பண்ணிவிடுவாங்க தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அப்பா வந்து ஜேகேவுடைய பேரில் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எழுதி வச்சுருப்பார். அதெல்லாம் அவனுக்கு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 வயசு தாண்டதுக்கப்புறமா தான் அவர் கையில் போகணுன்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருப்பார். ஸோ அதை தான் ஒரு ஃப்ரெண்டு இப்போ வந்து கொடுக்குறாரு. இதனால தான் இத்தனை இயர்ஸ் தான் நான் உங்ககிட்ட இதை கொடுக்கல, இது அப்பா உனக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், ஏன்னா அப்போ தான் நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் தான். இங்கே பாரு, இதில் உனக்கு மூணு பிளேஸ் இருக்குது, ஒரு மால், ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடு, உனக்கு எந்த பிளேஸ் வேணும்னு தோணுதோ நீ அங்கே அதெல்லாம் பண்ணிக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்ல ஆர்வே ஓகேன்னு சொல்கிறாரு. தென் இந்தா இது உன் பேங்க் பேலன்ஸ். அங்கிள் இது இவ்வளோ நாளாக நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், இது உன் பேங்க் பேலன்ஸ். அப்பார்ட்மெண்ட், அங்கே எப்போவுமே ஆளுகள் இருக்காங்க, அதில் வந்த மணி தான் இதெல்லாம், இதில் ஒரு ரூபா கூட நடக்கலை, இதில் கோடிக்கணக்கில் இருக்குது, இதை நீ வச்சுக்கோ. அங்கிள் இது மாலில் உள்ள வர மணி, எதையுமே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ சந்தோஷமாக இரு. அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஜேகே அந்த அங்கிளை வந்து ஹக் பண்ணியிருப்பார். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்களை மாதிரி நல்லவங்களும் அப்பா கூட இருந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்கிள் அப்படின்ட்டு ஒரு அங்கிள் டைட் ஹக் பண்ணியிருப்பார். அங்கிள் உங்களுக்கு நினச்சி செய்யணும் அங்கிள், நீ பார் உன் அப்பா எனக்கு ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டாரு, உனக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே உன் அப்பா ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ சந்தோஷமாக இரு. சிம்மின் எப்படி இருக்கான், அவனையும் சந்தோஷமாக பார்த்துக்கோ. கண்டிப்பாக அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். அவருமே ஜங்குக்குடைய கன்னத்தில் தட்டிட்டு, சரி பார்த்துக்கோ அங்கிள், அப்பப்போ நீங்களே வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஜேகே அப்படின்ட்டு அந்த அங்கிள் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அழுகையாக வருது. அவன் மேலே பார்த்துட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.